இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. விழுப்புரத்திலிருந்து பன்ருட்டி நோக்கி சென்ற அரசு நகர பேருந்து ஒன்றில் பள்ளி மாணவர்கள் சிலர் படிக்கட்டில் தொங்கியபடியும் சாலையில் கால்களை தேய்த்தவாறும் ஆபத்தான முறையில் பயணித்தனர். மேலும் பின்படிக்கட்டில் இருந்த மற்ற மாணவர்கள் இதை தங்கள் செல்போனில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக பதிவு செய்துள்ளனர். இதை கண்ட நடத்துனர், படியில தொங்காத, மேலே ஏறு என்று எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் நடத்துனருடன் வாய் தகராறில் ஈடுபட்டனர். இதனிடையே சில மாணவர்கள் போன் செய்து தங்கள் நண்பர்களை வரவழைத்தனர். அதன் பிறகு வில்லியனூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றபோது போதையில் இருந்த இரு இளைஞர்கள் பேருந்தில் ஏறி நடத்துனரிடம் தகராறு செய்தனர். அதோடு அவரை கடுமையாக தாக்கினர். பேருந்தின் உள்ளே கையை ஆவேசமாக தட்டி பயணிகளை அச்சுறுத்தினர். மேலும் கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே காயமடைந்த நடத்துனர் மதன் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். பேருந்தில் நடந்த சம்பவத்தை அங்கிருந்த ஒருவர் படம் பிடித்து வீடியோவாக பதிவு செய்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து நடத்துனர் மதன் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போதையில் தாக்கிய ஐயனார், ஜீவா ஆகிய இரு இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஜீவாவை கைது செய்த போலீசார் சம்பவம் தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவான ஐயனாரை தொடர்ந்து தேடி வருகின்றனர். இதுபோன்ற ஆபத்தான பயண முறைகளை கண்டிக்கும் அரசு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடப்பது தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அதே சமயம் டிஎன்எஸ்டிசி விதிகளின்படி கதவுகள் உள்ள பேருந்துகளில் நிறுத்தங்களை தவிர மற்ற நேரங்களில் கதவு மூடப்பட்ட நிலையில் இயக்க வேண்டும். ஆனால் சம்பவம் நடந்த பேருந்தில் ஓட்டுநர் கதவை மூடாமல் ஓட்டியது விதிமுறை மீறல் என்பதால் இதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.